is Microsoft Credentials and Applied Skills. இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, அதனோட ஓவர்வியூ, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் லேர்னுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் லேர்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கே அதுதான். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மைக்ரோசாஃப்ட் லேர்ன் பேஜ்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லேர்ன் பேஜ்குள்ளே டைரெக்டாக போயிடும். ஸோ இந்த பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒருக்கா பார்த்துடலாம். ஸோ ட்ரைனிங், மெயினாகவே இந்த பேஜோட பர்பஸ் வந்து ட்ரைனிங் தான். செல்ஃப் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் உங்களுக்கு அத்தரைஸ்டு ட்ரைனர்ஸ் யாராவது வேணாலும் அதனோட அவங்களுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இதுக்குள்ளே ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன கரியர் பாத்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு ரோலுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்குமே இவங்க வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ட்ரைனிங் மாடியூல்ஸுமே வந்து நமக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் சென்டர், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஹப்பு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ்னு இந்த மாதிரி எல்லாமே பிரிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், டெவாப்ஸ், நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் ரிலேட்டடான ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதனோட டாக்குமெண்டேஷன், இப்போ நீங்கள் இங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கௌண்ட். இப்படி தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி யூஸும் பண்ணுவோம். நம்ம டீட்டெயில்டாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு பர்டிகுலராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சைன்இன் பண்ணலாம். ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைன்அப் பண்ணோம். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல ஒரு அக்கௌண்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து டெஃபினட்டாக பர்சனல் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்பெனி ஐடியோ இல்லை ஸ்கூல் காலேஜோட ஐடியோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் ஐடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்சனல் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரியேட் ஒன் கொடுங்க உங்கள்கிட்ட. ஓகே, க்ரியேட் ஒன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் இப்போ இங்கே க்ரியேட் பண்ணுறோம். நான் இப்போது என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். xjohnny@gmail.com. ஓகே, நம்ம என்ன அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அவுட்லுக் அக்கௌண்ட்டே கண்டிப்பாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. அடுத்தது அவ்வளோதான். ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் 1993 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மெயிலும் போயிடும். ஸோ அந்த மெயில் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். உங்கள் மெயிலுக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடு எடுத்து காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட். ஓகே, சப்மிட். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களோட பேர் என்ன, நீங்கள் அது என்னென்ன பேருக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், பேர். ஸோ இதுதான் உங்கள் மெயில் ஐடி. உங்கள் மெயில் ஐடி வந்து உங்களுக்கு சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ப்ரொஃபைலோட பேர் வந்து உங்களோட ஆதார் கார்டுலேயோ இல்லை உங்களோட லைசன்ஸ்லேயோ எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமையே வந்து நீங்கள் இங்கே கொடுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அது என்னங்கிறது மற்ற வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். இது எப்போ வேணால் நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அது ஒன் டைம் தான் பண்ணுறதுங்கிறது கிடையாது. அதனால் பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்தது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோகநாதன் K8270ங்கிற இதில் ஒரு ப்ரொஃபைல் வந்து என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அப்படியே சொன்ன மாதிரி டிஸ்பிளே நேம், நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த நேம் இங்கே வந்திருக்கும். அடுத்தது இங்கே எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் வரும். ஓகேவா? அடுத்தது வந்து உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி இங்கே லிங்க் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே lktex@gmail.com. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 5 அக்கௌண்ட் வரைக்கும் உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது லிங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆட் அக்கௌண்ட் கொடுத்து
உங்களோட கம்பெனி மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இப்போ என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா கம்பெனி மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கனாவே போதும். உங்களோட கம்பெனி அக்கௌண்ட்டோட இது என்ன ஆயிரும்னா லிங்க் ஆயிரும். ஓகே, இது போக உங்களுக்கு இந்த மெயிலெல்லாம் வரும். ஸோ அது ரிலேட்டடான மெயில் அதனோட செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் வேணுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே ஆஃப் பண்ணி வச்சு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகே, அண்ட் தென் உங்களோட டேட்டாஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாடியூல்ஸும் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இந்த லேர்ன் அக்கௌண்ட்குள்ளேங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டாவாக காப்பி ஆகிட்டே இருக்கும். உங்களோட ஸ்கில்ஸு கம்ப்ளீஷன்ஸு எல்லாமே. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். தென் டெலிஷனும் இங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை லாகின் பண்ணுறது. ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி இன்னும் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே இப்போ நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ப்ரொஃபைல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாஸ் 7 days நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது இந்த ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் முடிச்சா சர்டிஃபிகேஷன்ஸ் இங்கே காட்டுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பாத் க்ரியேட் பண்ணிக்கலாம், லேர்ன் பாத் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒரு சில சேலஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு 30 daysக்குள்ளே இவ்வளோ மாடியூல்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிங்க அப்படின்னு. ஸோ அது ரிலேட்டடான நீங்கள்லாம் அந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே வரும். கிரெடென்ஷியல்ஸுங்கிறது தான் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அப்ளைட் ஸ்கில்ஸ்னு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்ளைட் ஸ்கில்ஸுங்கிறது லேப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி, சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ அதை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். டிரான்ஸ்கிரிப்ட்டுங்கிறதும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த வீடியோலேயே நான் உங்களை ஓவர்லோட் பண்ண விரும்பல. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த டிரான்ஸ்கிரிப்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இதை நம்ம வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் லிங்காக, இந்த லிங்க்கை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது டைரெக்டாக நம்ம பேஜுக்கு வந்து காமிச்சிடும். இவங்க இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கான உங்களுக்கு வேலிடிட்டி பீரியட் இது இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இதில் காமிச்சிடுவாங்க. அதுதான் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சேம் மைக்ரோசாஃப்ட் கிரெடென்ஷியல்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.